வணக்கம் நண்பா நண்பீஸ் இவன் வினீத். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லெக் ஒர்க் அவுட் போஸ்ட் நீ லிக்மெண்ட் இன்ஜுரி. லெஃப்ட் லெக்கில் எனக்கு ஒரு நீ இன்ஜுரி ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 175 நாளுக்கு அப்புறம் லெக் ஒர்க் அவுட் பண்ணுறேன். என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நிமிஷம், ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடயே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சரி வாங்க வார்ம் அப் பண்ணிட்டு நம்ம ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஜிம்முக்குள்ளே வந்தாச்சுங்க. ஜிம்முக்குள்ளே வந்தோன்னா ஃபஸ்ட்டு வார்ம் அப், எக்ஸ்டென்ஷன், அதுக்கப்புறம் லைட்டாக சைக்கிளிங் பண்ணிவிட்டு இங்கே தாங்க வருவேன். இது ஒன் ஆஃப் தி பார்ட் ஆஃப் ஃபிசியோ, ஸ்டார்டிங் ஃபிசியோ இதுதாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் நீக்கு சப்போர்ட் பண்ணுறக்கோசரம் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் 10 கவுண்ட்ஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி 3 செட்ஸ், ஈச் 20 கவுண்ட்ஸ் டோட்டலி. ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் சேர்த்து சொல்கிறாங்க. இது முடித்தோடனே கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்பீடாக பண்ணிடக்கூடாது. பிகாஸ் நம்ம அந்த ஒரு ஃபீலிங்கோடு அடிக்கணுங்க. இதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா சிட்டப்ஸ். சிட்டப்ஸ் கிட்டத்தட்ட 175 டேஸ்க்கு அப்புறம் பண்ணுறாங்க, 6 மாதத்துக்கு அப்புறம். அதனால் நான் ஃபுல் சிட்டப்ஸ் பண்ணல, பிகாஸ் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அடிக்கிறதுனால திருப்பியும் நீயை டேமேஜ் பண்ணிட வேண்டாங்கிற ஒரு ரீசனுக்காக நான் அப்படி பண்ணுறேங்க. இதுவும் 15, 12, 8 அப்படிங்கிற ஒரு 3 செட்ஸ் அடித்தாங்க. இதுக்கப்புறம் திருப்பியும் ஃபிசியோ தாங்க கண்டினியூ பண்ணோம். என்னடா பாலை உருட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க? ஆமாங்க. இது நம்ம ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் பண்ணிட்டோம். இது சைட்ஸ், ஐ மீன் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம இதை ரொட்டேட் பண்ணோங்க. நம்ம நீயோட அந்த ஒரு கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் இதனால நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெக் எக்ஸ்டென்ஷன்ஸ். லெக் எக்ஸ்டென்ஷன் எதுக்கு நம்ம இது பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தனிங் தாங்க. மசில்ஸ் அண்ட் ஈவன் நீயும் கூடி கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தன் ஆகுங்க. அதுக்காக தான் இதுவும் ஒரு 3 செட், கிட்டத்தட்ட ஐ மீன் 15, 12, 10. உங்களுக்கு நம்ம நீ இன்ஜுரி இருக்கிறனால நான் ரொம்ப பார்த்து தான் வெயிட்டு போட்டு அடிப்பாங்க. கொஞ்சம் மினிமல் வெயிட்டில் தான் அடித்தேன். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஃபிசியோவில் ஒரு பார்ட்டு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மசில்ஸை ஃப்ரீ பண்ணுறது, சுற்றி இருக்கிற எல்லா மசில்ஸும் ஃப்ரீ பண்ணிட்டு இது பார்த்திங்கன்னா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அந்த நீயை 2 அப்படியே லைட்டாக அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை ஃபீல் பண்ணுவோம், நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணுவோம். அவ்வளோதாங்க, ஃபிசியோட பார்ட் இதோட முடிஞ்சுது. இதுக்கப்புறம் லெக் ஒர்க் அவுட் தாங்க. ஆல்ரெடி நம்ம லெக் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால இப்போ டைரெக்டாக பேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவுமே 3 கவுண்ட்ஸ், 15, 12, 10. ரொம்ப நாள் கழித்து நான் பண்ணுறதுனால என்னை கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக கம்மி வெயிட் போட்டு தான் அடித்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெக் ப்ரெஸ். லெக் ப்ரெஸ் தான் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பண்ணுறதுனால. அதனால் ரொம்ப கம்மி வெயிட் பண்ணிட்டு நீக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ரொம்ப பொறுமையாக அடித்தேன். ஏன்னா இதில் ரொம்ப வெயிட்லாம் போட்டோன்னா நிறைய ஆபத்து, ரொம்ப இன்ஜுரிக்கான நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த மெஷினில். ரொம்ப பொறுமையாக இதுவும் 3 செட்ஸ், 15, 12 and 10, 3 செட்ஸ் ரெஸ்ட் விட்டு பண்ணேங்க. இதுக்கு அடுத்தது கடைசியாக காஃப் மசில். காஃப் மசிலும் ரொம்ப பெருசாலாம் வெயிட் போடலங்க, நார்மலாக ஒரு வெயிட் போட்டு ஜஸ்ட் லைக் இது ரொம்ப ஸ்லோவாக பண்ணோம், ஃபீல் பண்ணி பண்ணோம். இதுவும் 3 செட்ஸ், 15, 12 and 10 ரொம்ப ஸ்லோவாக பண்ணாங்க. அவ்வளோதாங்க நம்மளோட ஒர்க் அவுட். இதோட ஒர்க் அவுட், லெக் ஒர்க் அவுட் முடியுது. அவ்வளோதாங்க. சரி வாங்க போட்டியை கட்டலாம் ஜிம்மில் இருந்து வீட்டுக்கு. இதாங்க நான் பண்ண லெக் எக்ஸசைஸ், இன்ஜுரிக்கு அப்புறம் பண்ண ஃபஸ்ட் லெக் ஒர்க் அவுட் இதாங்க. இதோட பெட்டரான ஏதாச்சும் எக்ஸசைஸ் நீக்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதோ எக்ஸசைஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதாங்க வீடியோ. ஸ்டே ஃபிட், ஸ்டே ஹெல்த்தி.